ரம்யா அவங்க சீரியலுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற மேக்கப் கிட்ஸ்லாம் இதில் தான் இருக்குது. பாருங்க, பெருசாக ஒன்றும் இல்லை, அதனால் இருக்கு. இது வந்து அகெயின் சானிட்டரி நாப்கின். இந்த ப்ராடக்ட் என்னன்னா நேச்சுரலாக not without any gel or something. Healthy issues வருது. PCODs ரீசன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 6 months யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இட்ஸ் நைஸ். இது எப்போவுமே ஒரு 2-3 பீஸ் கையில் இருக்கும். பிகாஸ் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணும்போது ஆக்சுவலி நான் என்னமோ ஒரு புக்கு வந்து வச்சுருக்க போகிறாங்க போலயே. என்னடா மேக்கப் பேக் உள்ள புக்கு அப்படின்னு பார்த்தேன். ஆக்சுவலி இது க்யூட்டாக இருக்குது. இது கலர் ஷேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐ பாட் இட் ஃப்ரம் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன். நம்ம வந்து பெரிய பேலட் ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன ஷேட். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரமான ரோஜாவே சீரியலில் பவுன் கேரக்டரில் நடித்தவங்க இவங்க. அதே மாதிரி சத்யா சீரியல்லையும் கலக்கிட்டு இருக்கக்கூடிய ரம்யா ஜோசப் தான் நம்ம கூட இருக்காங்க. ரம்யா அவங்க சீரியலுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற மேக்கப் கிட்ஸ்லாம் இதில் தான் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணுங்க. இல்லை, திறந்து பாருங்க, பெருசாக ஒன்றும் இல்லை, அதனால் இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மிரர் இருக்கும். ஓகே, மேக்கப் டச்சப் மிரர் இருக்கும். ஓகே, இது வந்து அப்படியே வச்சிடலாமா? நிறைய வரும், பரவாயில்லையா? அப்போ பேக் தான் சின்னதாக இருக்கும், நிறைய விஷயம் இருக்குது. இது வந்து என்னோட ஃப்ரெண்டு ஜூலிகா கொடுத்தது எனக்கு கிஃப்டாக. வெட் க்ளாத் யூஸ் பண்ணுவோம். இது ஆக்சுவலாக ட்ரையாக தான் வச்சுருக்கேன். ஷூட்டிங் இருக்கும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். வெட் க்ளாத் வந்து ஹைஜீனிக்காக கொலோன் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதுக்குள்ளே வச்சுருவேன். ஏன்னா பேக்குள்ளே போட்டால் அழுக்காயிடும், ஸ்கின்னுக்கு அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இதில் வச்சுருப்பேன். இது வந்து என்னோடய ஹேர் பின் பாக்ஸ். இதில் வந்து எப்போ வந்து இந்த ரெட்டை ஜடையோட இருக்க ஆரம்பிச்சோ, எப்போ இது கலண்டு வந்துடும், எப்போ இருக்கும் அதெல்லாம் தெரியாது. ஸோ எப்போவுமே ஐ வில் ஹேவ் மை பின்ஸ் வித் மீ. இது ஐலாஷ் ஒரு பவுச் வச்சுருப்பேன். அது நான் பேக்கோட ஐலாஷ் யூஸ் பண்ணுவேன். இது வந்து அகெயின் சானிட்டரி நாப்கின், பட் ஐ டோன்ட் யூஸ் எனிதிங் விச் இஸ் அன்நேச்சுரல். இப்போது ரீசெண்டாக புவிகான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க எனக்கு. ஸோ கொஞ்ச நாள் ஸ்பான்சர் பண்ணேன், பட் தென் ஐ ஸ்டார்டட் யூஸிங் இட் பிகாஸ் இட்ஸ் வெரி ஹெல்த்தி. இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து வெளியே வாங்குறத விட இந்த ப்ராடக்ட் என்னென்னா நேச்சுரலாக என்ன சொல்கிறது, நாட் வித்தவுட் எனி ஜெல் ஆர் சம்திங். ஜெல் மேக்ஸ் யூ நிறைய ஹெல்த்தி இஷ்யூஸ் வருது. பிசிஓடிஸ் ரீசன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 6 months யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இட்ஸ் நைஸ். இது எப்போவுமே ஒரு 2-3 பீஸ் கையில் இருக்கும். பிகாஸ் யூ டோன்ட் நோ செட்டில் யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரீசெண்டாக அடிஷன் என்னோட ஐஷேடோ பேலட். நிறைய கலர்ஸ் தேவைப்படலை. ரெட்டை ஜடை போட்டு ஏதோ ஒரு ஷேடு, சின்ன நியூட் ஷேடு ஒன்று போட்டு விட்டுட்டு போயிடுவேன். ஸோ இப்போ சாரீ கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து சாரீக்கு தகுந்த மாதிரி ஷேட்ஸ் தேவைப்படுது. சத்யாலேயும் எனக்கு ஷேட்ஸ் தேவைப்படுது. ஸோ ரீசெண்டாக இதை பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கலர் பேலட் இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் பாட் இட். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணும்போது ஆக்சுவலி நான் என்னமோ ஒரு புக்கு வந்து வச்சுருக்க போகிறாங்க போலயே. என்னடா மேக்கப் பேக் உள்ள புக்கு அப்படின்னு பார்த்தேன். ஆக்சுவலி இது க்யூட்டாக இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத வந்து நீங்களே சொல்லிடுங்க. இது என்ன ப்ராடக்ட் ஆக்சுவலி? இது கலர் ஷேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐ பாட் இட் ஃப்ரம் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன். எனக்கு பெங்களூர்லேருந்து கொடுத்து அனுப்புனாங்க. ஸோ அவங்க சொல்லும்போது இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி, நம்ம வந்து பெரிய பேலட் ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன ஷேட்ஸ் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எக்ஸ்பயர் ஆகும். பட் அகெயின் யூஸ் பண்ணுறதுன்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 இயருக்கு மேலே மஸ்காரா யூஸ் ஐஷேடோ யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் சேஞ்ச். ஸோ நிறைய ஷேட்ஸும் தேவை. ஒரு பெருசாக ஒன்று வைக்கிறத விட இந்த புக்லெட் மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்குதா, சரி அவங்க அனுப்பி வைக்கிறப்ப சொல்லும்போது வாங்கிட்டேன் நான். பிகாஸ் ஐ ஹேட் என்ன சொல்கிறது, இன்னும் இருக்குது, நீங்கள் உள்ளே வரும்போது தெரியும், ஐஷேடோ பேலட்ஸ் வேறு இருக்குது. பட் இது வந்து ரொம்ப வைப்ரண்டாக தெரியுதா? ஆமாம், கலராக அழகாக இருக்குது. எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஷேட்ஸ் இருக்குது. இது டெய்ல் காம்பு. அப்புறம் எனக்கு ப்ரஷஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன சொல்கிறது, ஐஷேடோ, மஸ்காரா, அது இல்லாமல் இந்த சின்ன கலர் ஷேட்ஸ் கீழே ஐக்கு போடும்போது சம்டைம்ஸ் ஐலைனர் போட மாட்டேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஷேட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இது ஆக்சுவலாக நீங்கள் இப்போ வந்து ஐஷேடோன்னு சொன்னீங்கல்ல, இந்த ஐஷேடோ வந்து நான் ஆக்சுவலாக ஐ பென்சிலாகவும் யூஸ் பண்ணுவேன்.
இப்போ நீங்க போட்டிருக்கீங்க பாத்தீங்களா சின்ன லைன் மாதிரி, அந்த லைனுக்கு கீழே டார்க் ரெட்டு, பிங்க்கு, அந்த கலர்ஸ் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி ஐஷேடோ ஐ லைனர் போடாம blend பண்ணி விடுவோம். ஸோ தட் கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் லுக் டு த ஐ. தென் இதோ பவுனோட கண்ணாடி அது இல்லாம ஆனா அந்த லுக்ல உங்களை பாக்குறதுக்கு வந்து எவ்வளவு கியூட்டா இருப்பீங்க தெரியுமா நீங்க. நானும் மிஸ் பண்றேம்மா. எனக்கு சாரி மாத்துறதுல இருந்து ஆக்சுவலா எனக்கு பவுனை ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் வாட்டர் ஸ்ப்ரே. இது வந்து 2 ஆப்ஷன் எப்படியும் வச்சிருப்பேன். ஒரு டார்க் ப்ரௌன், ஒரு ப்ரௌன் லென்ஸ் வச்சிருப்பேன். இது ஃபார் த எமர்ஜென்சி பர்பஸ். சம்டைம்ஸ் இம்மீடியட்டாக ப்ளவுஸ் போச்சு இல்லை பூவை தான் கட்டணும் அப்படின்னா சம்டைம்ஸ் நூல் தேவைப்படும். ஸோ பிளாக் இஸ் ஒன்லி ஆப்ஷன் விச் இஸ் ஆப்வியஸ்லி நாட் அவைலபிள். நம்ம தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாதனால ஸோ அதை வச்சுப்பேன். ஓகே. தென் இது வந்து photo stable. This is another sunscreen lotion which I am using. இது என்னோட பேக்கில் எப்போவுமே இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் காஸ்ட்லின்னு வேணால் சொல்லலாம், பட் டெர்மட்டாலஜி சொன்னது தான். இது வந்து 70% இருக்குது. SPF 40லேருந்து 70% வரைக்கும் இருக்குது. இது கொஞ்சம் ஒரு லைட் அப்ளிகேஷன் போதும் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி. தட் வில் ஹெல்ப் யூ ஃபார் த என்டையர் டே. ஸோ அதனால் இது யூஸ் பண்ணுவேன். தென் ஃபிக்ஸிங் பவுடர் க்ரைலானது. ஓகே. நம்மளுக்கு நிறைய யூஸ் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு 5 வாட்டி டச்சப் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து பெரிய பாக்ஸாகவே வாங்கி வச்சுப்பேன். தென் பவுடர் பேட். திஸ் இஸ் அனதர். இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பர்ஃப்யூம். இது இருக்கும். இது என்ன பிராண்ட் ஆக்சுவலி? இது கெஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கும். ஓகே. தென் திஸ் இஸ் ஆயில் ஃப்ரீ ஐ மேக்கப் ரிமூவர். ஐ மேக்கப் ரிமூவரும் சரி தான், பட் மேக்கப் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா நியூட்ரிஜினாவோடது. திஸ் இஸ் ஒன் திங் விச் இஸ் வெரி குட் ஃபார் மை ஸ்கின். இந்த ஆயில் ஸ்கின்னு சொன்னாலும் ஈவினிங் ஆக ஆக என்னோட ஸ்கின் எப்படின்னா காலையில் மேக்கப் போட்டேன்னு வச்சுக்கோங்க இம்மிடியட்டாக கொஞ்சம் பேட்சியாக தெரியும். பட் ஒரு ஆஃப்டர் 3-4 o'clock இந்த ஆஃப்டர்நூன் நல்லா செட் ஆகிடும் ஃபேஸு. செட் ஆன பிறகு மேபி நைட் ஷூட் போகிறதுன்னா ஒரு வாட்டி டச்சப் பண்ணால் போட்டோம். அதர்வைஸ் ஸ்கின் வாண்ட் பி தட் ஆயிலி. அப்போது அந்த செட்டான மேக்கப் எடுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இது ஒன்று. இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் மேபி ஐ திங்க் 5th bottle or something. நியூட்ரிஜன் எல்லா ப்ராடக்ட்டும் எல்லாருக்கும் செட் ஆகாது. கண்டிப்பாக. அடுத்து இதுதான் நம்ம என்ன சொல்கிறது, இந்த மேஸ்திரிலாம் இருக்குல்ல அவங்களோட எக்யூப்மெண்ட் மாதிரி. திஸ் இஸ் மை மேக்கப் கிட். எனக்கு இது ஆர்ட் அசிஸ்டண்ட் வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு. நான் நிறைய மேக்கப் பேக் மாற்றி ட்ரை பண்ணேன். அவங்களுக்கு இது இப்படி பிடிச்சி எனக்கு தரதுக்கு ஈஸியாக இருக்கிறதுங்கிறதுக்காக. ஸோ ஐ ஆம் யூஸிங் எ பாக்ஸ் லைக் திஸ். என்னோட மோஸ்ட் ஆஃப் த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இதில் தான் இருக்கும். இது வந்து கோல்டன் பிஎஸ்சியோடது ஆயில் கண்ட்ரோல் பேரஃபின் க்ரீம் லாஷன் சொல்லுவோம். பட் இது வந்து எப்படின்னா எனக்கு எகெயின் திஸ் இஸ் ஆயில் கண்ட்ரோல். இது ட்ரை ஸ்கின்னுக்கும் நார்மல் ஸ்கின்னுக்கும் பிஎஸ்சியில் இருக்குது. பட் எனக்கு ஆயில் கண்ட்ரோல் ஆயிலி ஸ்கின்றதுனால இது நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் திங் டு அப்ளை ஆன் த ஃபேஸ். அந்த மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அந்த சிட்ரிக் அப்ளை பண்ணுவோன்னு சொன்னல, இல்லை காலையில் டோனர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கடுத்து ஒன்றா போயிடலாம், பேசிக்காக போயிடலாமே. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமர் மாதிரி இது யூஸ் பண்ணுவேன். ஓகே, திஸ் இஸ் ஃபார் ஆயில் கண்ட்ரோல். ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி மோஸ்ட்லி நான் காரில் உட்காந்து தான் மேக்கப் பண்ணுவேன். உள்ளே போனால் ஃபேன் ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இது ட்ரை ஆகிடும். தென் இது மேக்கோட NC45 கன்சீலர். சின்ன பேச்சஸ் அண்டரை இல்லை, பட் எனக்கு இந்த டாட் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அது கிளியர் இது பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் டர்மாவோட இந்த ப்ராடக்ட் DFT யூஸ் பண்ணுவேன் நான். பட் என்னதுன்னா திஸ் ஆக்சுவலி மேக்ஸ் யுவர் ஸ்கின் லிட்டில் ட்ரை. இது நான் என்னோட இதில் பார்த்ததுனாக்கா இப்போது மோஸ்ட் ஆஃப் த மேபி யூ கேன் யூஸ் பாபி ப்ரௌன் இருக்குது, மேக் இருக்குது, லாக்மே இருக்குது, மெபிலைன் இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒவ்வொன்று தான் செட் ஆகும். இப்போ எனக்கு என்னடனா இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சீலர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இது வந்து டர்மா எனக்கு
எல்லாமே மிக்ஸ் பண்ணுவேன், எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கும் என்கிட்ட. ஸோ இது மிக்ஸ் பண்ணிட்டு தென் இது வந்து இது see this is not a liquid foundation, okay, this is just dry one. ஸோ இது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேக்கப் போட்டு தான் காமிக்கணும் அதுக்கு. அதுக்கப்புறம் பேக் அவுட் இந்த ஃபவுண்டேஷன், லிக்விட் ஃபவுண்டேஷன். பட் இதில் என்னென்னா இது நான் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் டு கெட் த க்ளோ. அதுக்கு மட்டும் ஒரு 4 டாட் மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ இது அதுக்காக. அதுக்கப்புறம் நோஸ் கட்டுக்கு சின் கட்டுக்கு வந்து அகெயின் டர்மாவோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஐ கேன் யூஸ் இட் ஃபார் another 1 month. ஸோ நோஸ் கட்டர் இதுதான் யூஸ் பண்ணுவேன், ப்ராப்ளம். வேறு அகெயின் இப்போ ரீசெண்டாக என்னோட ரெகுலர் மேக்கப் இதில் வந்து பிஎஸ்சி ரொம்ப இடம் பிடிச்சிருக்குன்னு வேணால் சொல்லலாம். பிஎஸ்சி ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. மஸ்காரா வந்து பிஎஸ்சியோட தான் யூஸ் பண்ணுறேன். முன்னாடி மெப்லைன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பிஎஸ்சி வந்து ரொம்ப திக் லேஷஸ் தருது. யூ டோன்ட் நீட் ஒரு ஆர்டிஃபிஷியல் இது தேவையில்லை, ஐலாஷஸ் தேவையில்லை. ஸோ அதனால் பிஎஸ்சியோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதுவும் வந்து அகெயின் பிஎஸ்சியோட தான். நான் தான் சொன்னேன் பிஎஸ்சி ஃபேன் ஆகிட்டேன் ரீசெண்டாக. இது வந்து ஐப்ரோ கரெக்டர் ஐப்ரோ லைனர். இது 4 ஷேடு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நான் இது வந்து இந்த பிளாக் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் லைக் த ஜெட் டார்க் பிளாக். ஸோ இந்த 3 கலர் யூஸ் பண்ணி இது ஃபில் பண்ணிப்பேன். ஐலாஷஸ் இதுதான் நான் சொன்னேன், என்கிட்ட வந்து வேறொரு கிட் ஆஃப் இது இருக்குன்னு சொன்னேன் இல்லை. இது ஆக்சுவலாக நான் வந்து நைக்காவில் வாங்கினது. இது என்ன நைக்காவோட பிராண்ட்? நைக்காவோடது. பட் திஸ் இஸ் ஐ ஷேடோ. இதுவும் எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. மேஜர்லி அந்த எல்லோ எல்லாம் முடியும். நான் கண்ணுக்கு மேலே க்ளோவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுல எல்லாம் இந்த கலர்ஸ் இருந்ததுனால தான் இந்த கலர்ஸ் அவாய்ட் பண்ணி பிரைட் கலர்ஸ் வந்து அந்த ஐ ஷேடோ இதில் வாங்குது. இது நைக்காவோடது. இது வந்து சொன்ன மாதிரி எனக்கு இது என்ன பிராண்ட்? அது நைக்காவோட தான். இது நைக்கா கிடையாது, இது ஷிவானின்னு சொல்லிட்டு. நாட் அ பிக் பிராண்ட் ஆர் சம்திங், பட் த ஷேட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் ஃபார் மீ. சி இட்ஸ் நாட் அபவுட் இப்போ நைக்காவோடது வாங்குறதும் ஹுதா பியூட்டியோடது வாங்குறதும் லாக்மேயோட வாங்குறதும் உங்களோட பாக்கெட் மணியை பொறுத்து. பட் சி ஃபார் மீ த ஷேட்ஸ் வாஸ் பர்ஃபெக்ட். எல்லா ஷேட்ஸும் இருக்குது ப்ளஷ்ன்னு சொல்லும்போது. கவுண்டரிங் தேவையானதும் இதில் இருக்குது, ப்ளஷ்ன்னு சொல்லும்போது இருக்குது. ஸோ திஸ் ஒன் கிட் வாஸ் இனஃப் ஃபார் மீ ஃபார் த என்டையர் மேக்கப் திங். ஸோ இது மக்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேர்களே இது நல்லாவே இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர்ஸ் இருக்குது. அப்புறம் இருக்குது நீங்கள் கேட்ட மாதிரி ப்ரஷஸ். மேக்கோட ஒரு 2 ப்ராடக்ட் ப்ரஷ் வச்சுருக்கேன். இது ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷு. இது வந்து ஹைலைட்டனுக்கும் யூஸ் பண்ணுவேன் நான். தென் சின் கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். சி ஐ எம் நாட் வெரி பர்டிகுலர் அபவுட் ஸோ மெனி திங்ஸ் லைக் ஓகே. நான் ஆனால் ஒன்று இருக்குது, 2 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா பேசிக்காக என்னால் முடிஞ்ச அளவு. இப்போ நைட் ஷூட் போகலன்னா ஐ வில் வாஷ் எவ்ரி டே அண்ட் கீப் மை ப்ரஷஸ் ஃப்ரெஷ். இது வந்து மஸ்காராக. இது அகெயின் மேக்கோட தான் ஐஷேடோ ப்ரஷ்ஷு. தென் ஐ யூஸ் மெப்லைனோட இந்த மேட், இந்த யூனோ என்ன சொல்கிறது, நியூடுன்னு சொல்லலாம். இட்ஸ் வெரி நியூட் கலர். ஆக்சுவலி இந்த கலர் வந்து எல்லாருக்குமே செட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், பிகாஸ் என்னென்னா ரொம்ப பிரைட்டாக ரெட்டாக போட்டால் ஸ்க்ரீனில் செட் ஆகாது. ஸோ இப்போ எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே இந்த நியூட் ஷேட்ஸ் தான் இருக்கும். ரொம்ப லைட்டஸ்ட் ஷேடு. இது கொஞ்சம் திக்காக இருக்கிறனால உங்களுக்கு தெரியாது. பட் ஆஸ் எ பர்சன் எனக்கு இதுவும் மெப்லைனோட தான். 2ம் மேட் ஃபினிஷ் பட் சூப்பர் ஸ்டே. காலையில் போட்டால் லஞ்சுக்கு வந்து வேணும்னா டச் பண்ணணும் அப்படி தான் இருக்கும், தவிர இட் டசன்ட் கோ எவே. இது வந்து லாக்மேல வந்து குங்குமம் கல்யாணம் ஆனது வச்சு பவுடர் வச்சுன்னா செட் ஆகாது, பறந்து போய்டும். கொஞ்ச நாள் கழிச்சு செட்டில் நிற்கும் போது என்ன இங்கேருந்து இங்கே வந்துடும், இங்கேருந்து ஃபேஸ் எல்லாம் ஆகிடும். ஸோ நான் லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன் லாக்மேயோடது. ஸோ இது வச்சா மார்னிங் வச்சா நைட்டு வரைக்கும் தொடவே வேண்டாம், அப்படியே இருந்துடும். லிப்ஸ்டிக் மாதிரி நெத்தியில் அப்படியே இருந்துடும். நோ கன்ஃபியூஷன். நான் லாக்மேயோடது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 5 வருஷமா யூஸ் பண்றேன். இதே பென்சில் கிடையாது. ஆக்சுவலி நீங்க என்னோட மைண்ட் வாய்ஸ் கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க. எனக்கு தெரியும், நான் அது பேசும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு வந்து மேஜர்லி ரொம்ப 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 எல்லாரும் கேட்பாங்க இந்த கீழே ஐ
பென்சில் இருக்கு இல்லையா, நான் குட்டியா இருக்கும்போது என்ன இந்த சின்ன டப்பாக்குள்ள வர கண்மஷின்னு சொல்லுவாங்க தெரியுமா, கண்மை, அது கையில் இப்படி தொட்டுட்டு இப்படி எழுதுவோம். அப்புறம் எனக்கு பிடிச்சது ஒன்று என்னன்னா இந்த சுருமைன்னு சொல்லுவாங்க, முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு மாதிரி பென்சில் இந்த ஐலைனர் மாதிரி இருக்கும், அது இப்படி நீளமாக இருக்கும், இப்படி எடுத்தேன்னா கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது போடுவாங்க, பட் கண்ணில் மை போட்ட மாதிரி இருக்கும். அப்படி தின்னா வேணும் எனக்கு, திக்காக போட்டால் பிடிக்காது. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் மெப்லைன், லாக்மே எல்லா பென்சிலும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் இந்த ரெவலானோட இந்த அதுவும் பென்சில் எனக்கு இப்படி கட் பண்ணுற மாதிரியே வேணும். இந்த சுற்றி வரும் தெரியுமா, தட் டேர்னிங் திங் லைக் ட்விஸ்ட் பண்ணி எடுப்பாங்கல்ல, அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், செட் ஆகலை. பட் திஸ் ஆக்சுவலி ஒர்க்ஸ். நான் எல்லாருக்கும் சஜஷன் கொடுக்குறது ஒரு விஷயம், இந்த ரெவலானோட பென்சில், இட் வில் நாட் கெட் ஸ்மட்ஜ். இதுதான் என்னோட மேக்கப் கிட், இவ்வளோ போதும், இதே பெரிய விஷயம். இதுவும் அதே மாதிரி லாக்மேவோட ஐலைனர், எத்தனை ஐலைனர் வந்தாலும் எனக்கு லாக்மே இல்லாமல் பத்தாகும், இப்போ முடியல, எனக்கு லாக்மே வேணும். ஸோ நீங்கள் முன்னாடி கேட்டிங்கல்ல ஒரு லிப் பாம், இது வந்து இப்போ ரொம்ப நாளாக இது 2வது பாக்ஸு. அவங்க ஆரா ஆர்கானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அவங்க எனக்கு கொடுத்துறவங்க, ஆக்சுவலாக பீட்ரூட்டோடது. ஸோ லிப் பாம் நார்மலாக வெளியே வாங்குறதுக்கு பதிலாக இப்போ இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இட்ஸ் நாட் வெரி லிக்விட், பட் ரொம்ப ட்ரையாக நம்ம இந்த மேட் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ இதில் லிப்ஸ்டிக் எல்லாமே மேட் ஃபினிஷ், அது கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா ஒரு மாதிரி லிப்பு இழுத்துக்கும், நம்ம ட்ரை ஆகி கட் ஆகிற மாதிரி ஃபீல் வரும். அப்போ இதை எடுத்து அப்ளை பண்ணுவேன். இவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த சூப்பரான இன்னொரு கெஸ்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபா. நன்றி, வணக்கம். எப்படிங்க உங்களோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்றீங்க? உங்களுடைய ஸ்கின் கேர் பத்தி சொல்லுங்க. நான் ஸ்கின் மெயின்டைன் எப்படி பண்றேன்னா, மோஸ்ட்லி நான் வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ